திமுகவில் புதிய புயல். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் திமுகவில் அப்படி என்ன பிரச்சனை தீவிரமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இன்டெப்த்தாக அலசி ஆராய போகிறோம். ஹாய் மக்களே, தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் நடக்க இருக்குது. இந்த நேரத்தில் அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த சூழலுக்கு மத்தியில் தான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் உட்கட்சி பிரச்சனைகள் தீவிரமாக இப்போ வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்ல தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவுடைய உட்கட்சி பூசல்கள் கட்சியோட தலைமைக்கும் களத்தில் உழைக்கக்கூடிய கட்சியோட நிர்வாகிகளுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கி இருக்குது அப்படின்னு திமுக வட்டாரத்திலேயே சொல்லப்படுது. இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கவனத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு. அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தானே பார்க்க போகிறீங்க. இதை தான் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உடன்பிறப்பே வா, இது ஒரு மக்கள் சந்திப்பா இல்லை உட்கட்சி விவாதமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இது. திமுகவுடைய தேர்தல் வியூகத்தில் முக்கியமான ஒன்று உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு சந்திப்பு தான். இது ஒரு முக்கியமான சந்திப்பு திமுக பொறுத்த வரைக்கும். அதாவது தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 8 மண்டலங்களாக பிரித்து தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வராரு. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை கேட்கக்கூடிய ஒரு புது முயற்சியாக திமுக தலைமை இதை டிசைன் பண்ணிருச்சு. அப்படி தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சியோட நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து பேசிட்டு வந்தார். இந்த சந்திப்பில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளுடைய கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கார். இந்த சந்திப்பு ஒரு புறம் கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் கட்சியோட நிர்வாகிகளுடைய குரலுக்கு அவங்களுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமைஞ்சிருக்கு, உண்மைதான் அது. திமுக தொண்டர்கள் தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பற்றியும் உட்கட்சி பூசல்கள் பற்றியும் தனக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுடைய செயல்பாடு நடவடிக்கைகளை பற்றியும் நிறைய புகார்களை நேரடியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின்கிட்ட கொட்டி தீர்த்திருக்காங்க. இது கட்சி நிர்வாகிகளுக்கு அதாவது யாரெல்லாம் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறாங்களோ பெரிய ஆறுதலாக இருந்திருக்கு. இதனால் தலைமைக்கும் புகார்கள் அப்படியே குமிஞ்சிருக்கு, ஒரு பெரிய பட்டியலை குமிஞ்சிருக்கு. என்ன முக்கியமாக அப்படின்னா, உடன்பிறப்பே வா இந்த சந்திப்பின் போது பல நிர்வாகிகள் தலைவரிடம் நேரடியாக பல்வேறு புகார்களை முன் வச்சாங்க. அவற்றில் சில முக்கியமான புகார்கள் இருக்குது. உட்கட்சி பூசல்கள் தான் அதில் முக்கியமான பிரச்சனை. அதாவது பல தொகுதிகளில் கட்சி நிர்வாகிகள் கட்சிக்குள்ளே நிலவக்கூடிய கோஷ்டி மோதல்களை ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்காமல் இருப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் திமுக வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் நேரடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு சில தொகுதிகளில் ஒரு பிரிவு நிர்வாகிகள் தன்னிச்சையாக செயல்படுறாங்க அப்படின்னும் இது கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படின்னும் நேரடியாக கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தேர்தல் பொறுப்பாளர்களுடைய ஆதிக்கம் இந்த இடத்துல பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, தேர்தல் பொறுப்பாளர்கள், அதாவது திமுகவில் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி களத்தில் உள்ள பல நிர்வாகிகளை மதிப்பதே கிடையாது. அவர்களுடைய ஆதிக்கத்தால் தொண்டர்கள் மனமுடைந்து மனசோர்வு அடைஞ்சு சில நிர்வாகிகள் காணப்படுறாங்க அப்படிங்கிற பிரச்சனையையும் முதலமைச்சர்கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக இளைஞரணியோட இடையூறு இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இளைஞரணி நிர்வாகிகள் கட்சியோட மூத்த நிர்வாகிகளுக்கு முறையாக மரியாதை கொடுக்கறதே கிடையாது, மதிப்பதே கிடையாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதே போல் கட்சி நடவடிக்கைகளை இளைஞரணியோட தலையீடு பெரிய அளவில் இருக்குது. இது கட்சி பணிகளை பாதிக்கும், கட்சியோட வளர்ச்சிக்கும் கட்சியோட வெற்றிக்கும் ஒரு சீர்குலைப்பாக இது இருக்கும் அப்படின்னு புகார்களில் குவிச்சு வச்சுருக்காங்க. முக்கியமாக நகராட்சி கவுன்சிலருடைய தன்னிச்சையான செயல்பாடுகள் முக்கியமாக பார்க்கணும். நகராட்சி கவுன்சிலர்கள் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக செயல்படுறாங்க, கட்சி லாபம் கருதி அவர் செயல்படுறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மக்களுக்கு தேவையில்லாத பணி சுமை ஏற்படுது. இது பொதுமக்கள் மத்தியில் கட்சிக்கு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படின்னு சில நிர்வாகிகள் முதலமைச்சர்கிட்ட மனம் திறந்து சொல்லியிருக்காங்க. இது வரக்கூடிய தேர்தலில் வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. இவ்வளோ புகார்கள் சொல்லியிருக்காங்க. இந்த புகார்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? முக்கியமான கேள்வி இது. அதாவது அதிருப்தியில் திமுக நிர்வாகிகள் இந்த சந்திப்புகளில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தெல்லாம் கோபத்தெல்லாம் கொட்டி தீர்ப்பதற்கு நிர்வாகிகளுக்கு ஒரு களமாக இருந்தது. முதலமைச்சர் சொல்லிட்டு அவர் இனிமேல் பார்த்துப்பாரு அப்படின்னு இருந்தது. ஆனால் இவ்வளவு புகார்கள் வந்த பிறகும் கட்சியோட தலைமை ஏதாவது ஒரு பெரிய நடவடிக்கைகளை எடுத்துருக்கணும்ல. ஆனால் நடவடிக்கை அப்படி எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிறத இப்போதைக்கு இருக்கக்கூடிய புதுசாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக திமுகக்குள்ளே இருக்குது.
புகார்கள் வந்த பிறகும் உட்கட்சி பூசல்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஏன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கலை? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்டையும் கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் கட்சியோட தலைவர்கிட்டையும் புகார் தெரிவிப்பதே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தானே. அப்படி இருந்தும் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே கட்சி நிர்வாகிகள் மிகப்பெரிய கேள்வியாக முன்னெடுத்து வச்சுருக்காங்க. முதலமைச்சர்கிட்ட சொல்லியும் இவர்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்புறம் இனிமேல் வேறு யார்கிட்ட போய் சொல்கிறது? கட்சியோட தலைவரே அவர் தான். அவரே நடவடிக்கை எடுக்கலாட்டி வேறு யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள், அந்த முதலமைச்சர் சந்திச்சுட்டு போன நிர்வாகிகள்லாம் வெளிப்படையாக புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக திமுக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் தீவிரமடைஞ்சிருக்குன்னு வெளிப்படையாக பலராலும் பேசப்படுது. குறிப்பாக நம்பிக்கை இழப்பு. அதாவது நம்ம நேரடியாக திமுக தலைவர்கிட்ட நேரடியாக புகார் சொல்லியும் எந்தவித பயனும் கிடையாது அப்படிங்கிறதுனால கீழ்மட்ட நிர்வாகிகள் மத்தியில் ஒரு விதமான அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கட்சி மீது, கட்சி தலைமை மீதான ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது தேர்தல் நேரத்தில் அவருடைய உழைப்பை பாதிக்கக்கூடிய வகையில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக அப்படின்னாலே தேர்தல் நேரத்தில் எவ்வளோ வேகமாக சுறுசுறுப்பாக சூறாவளியாக சுழன்று வேலை பார்ப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கட்சி மீது, கட்சி தலைமை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தடையாக இருக்கும், வெற்றிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். அரசியல் சவால்கள். தேர்தல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் திமுகவுக்கு இந்த உட்கட்சி பிரச்சனை மிகப்பெரிய ஒரு சவாலாக இப்போ மாறி போயிருக்கு. ஒரு புறம் எதிர்கட்சிகளோட தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கத்தில் திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசல்கள் கட்சியோட வெற்றியை பெரிய அளவில் பாதிக்கக்கூடும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் இப்போ புதுசாக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவோட தலைமை இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு வரக்கூடிய தேர்தல் முடிவு தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் ஒரு உத்வேகத்துடன் ஒரு பழையபடி சூறாவளியாக சுழன்று வேலை பார்க்கணும் அப்படின்னா திமுகவுடைய தலைவர் அந்த நிர்வாகிகளோட நம்பிக்கையை பெறுவது ரொம்ப மிக அவசியம். அவர்கள் அவ்வளோ தூரம் புகார்களை உங்கள் கண் முன்னாடி கொட்டி தீர்த்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக ஒரு மனசோர்வு தான் ஏற்படும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இதனால் திமுகவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு குந்தகம் ஏற்பட்டிருக்கு. திமுகவுடைய வெற்றியை இது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு மட்டும்தான் அந்த இடத்துல சொல்ல தோணுது. இந்த திமுகவுடைய உட்கட்சி பூசல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அது நம்மளுடைய அடுத்த வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் அதையும் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு பேசலாம். நன்றி, வணக்கம்.